துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு வசீகரமான தோற்றமும் அன்பான பேச்சும் அமைந்திருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நியாயம் தர்மம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை ஏமாற்றங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் குறிப்பாக உறவுகளில் நீங்கள் படுற பாடு இருக்கே, அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. ஒருத்தர் மேலே அன்பை வச்சுட்டா அவங்களுக்காக உங்கள் உயிரையே கூட கொடுப்பீங்க. ஆனால் பதிலுக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சது? வெறும் ஏமாற்றமும் கண்ணீரும் மட்டும்தானே. இவ்வளவு செஞ்சோம், அவங்க உங்களை புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற அந்த வேதனை இப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் எவ்வளவு தான் விட்டு கொடுத்து போனாலும் அவங்க உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நான் அடித்து சொல்கிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு கொஞ்ச நாளைக்கு முற்றிலும் விலகிருங்க. ஏன்னா உங்கள் கிரக நிலைகள் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, இனி வரப்போகும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கப் போகுது. உங்களை யார் ஏளனமாக ஒதுக்குனாங்களோ, யாருக்காக நீங்கள் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த உறவை விட்டு நீங்கள் முழுசாக விலகி நிற்க வேண்டிய நேரம் இது. பயப்படாதீங்க, இது நிரந்தர பிரிவு கிடையாது. ஆனால் இந்த விலகல் உங்களுக்கு மிகப்பெரிய உண்மைகளை புரிய வைக்க போகுது. இன்றிலிருந்து அடுத்த 18 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு நடக்க போகிற மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாது. நீங்கள் விலகி நிற்கிற இந்த நேரத்தில் அவங்களுக்கு உங்களுடைய அருமை என்ன, உங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாகவே புரிய ஆரம்பிக்கும். ஒரு நாள் உங்கள் அன்பை அலட்சியப்படுத்தினவங்க நீங்கள் இல்லாமல் தவிக்க போகிறாங்க. இதை நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ரொம்பவே சாதகமாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த 18 நாட்களுக்குள்ளே நான் சொல்கிற இந்த 7 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இந்த 7 விஷயங்களில் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும். எவ்வளவு நாள் நீங்கள் ஒரு மாயைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. அவங்க தான் உலகம், அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அந்த உறவை விட்டு விலகி உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிறப்போ உங்களுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக உணர்வீங்க. இதுவரைக்கும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த நீங்கள் முதல் முறையாக உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனசில் உள்ள அந்த குழப்பங்கள், பயம், கவலை எல்லாமே பனி விலகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உங்களை ஏமாத்தினவங்க யார், உண்மையிலேயே உங்கள் மேலே அக்கறை வச்சிருக்கிறவங்க யார் அப்படிங்கிற அந்த முகமூடிகள் கிழிஞ்சு உண்மையான முகங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இரண்டாவது விஷயம், உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை உதாசீனப்படுத்தினவங்க மனசில் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி உருவாகும். நீங்கள் எப்போவுமே அவங்க பின்னாலேயே போவீங்க. என்ன நடந்தாலும் அவங்களை விட்டு போக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் அவங்க உங்களை ரொம்பவே அலட்சியம் பண்ணாங்க. நீங்கள் எப்போ அவங்களை விட்டு விலகி உங்களோட சுயமரியாதையை காப்பாற்றிக்க முடிவு பண்ணுறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. நம்மளை இவ்வளவு நேசித்த ஒரு ஜீவனை நாம் இழந்துட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களை நிம்மதியாக தூங்க விடாது. நீங்கள் கொடுத்த அந்த நிபந்தனையற்ற அன்பை வேற யாருக்கிட்டையும் அவங்களால நிச்சயமாக பார்க்க முடியாது. அந்த தேடல் அவங்களை ரொம்பவே வாட்டி வதைக்கும். நீங்கள் விலகி இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு உங்களை பற்றின ஞாபகங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இதுதான் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய தண்டனை. மூன்றாவது விஷயம் என்ன நடக்கும்னா, உங்களுடைய தொழில் அல்லது வேலையில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும். இவ்வளவு நாளாக உங்களுடைய முழு கவனமும் அந்த உறவு மேலேயே இருந்ததுனால நீங்கள் உங்களுடைய திறமையை, உங்களுடைய எதிர்காலத்தை ரொம்பவே கோட்டை விட்டுட்டீங்க. ஆனால் அந்த உறவை விட்டு நீங்கள் விலகின உடனே உங்களுடைய முழு ஆற்றலும் கவனமும் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி திரும்பும். அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ அல்லது நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைச்ச ஒரு புது தொழிலோ இந்த நேரத்தில் ரொம்பவே கைகூடி வரும். பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதார நிலைமை முன்னெப்போதையும் விட ரொம்பவே பலமடையும். உங்களை பார்த்து சிரித்தவங்க, உங்களை குறை சொன்னவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே உயரப்போறீங்க. இந்த 18 நாட்கள் உங்களுடைய தலைவிதியை மாற்றி எழுத போகிற
ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாளாக அவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேடிங்கிறாங்கன்னு யோசித்து உங்கள் நிம்மதியான தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. சரியாக சாப்பிடாம உங்கள் உடம்பையே நீங்கள் ரொம்ப கெடுத்துக்கிட்டீங்க. ஆனால் இப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு நீங்கள் விலகி நிற்கும்போது உங்கள் மனசில் ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி நீங்கள் உணர்வீங்க. ராத்திரியில் ரொம்ப நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும். முகத்தில் இவ்வளவு நாளாக இருந்திருந்த சோர்வு எல்லாம் நீங்கி ஒரு புது பொலிவு உண்டாகும். உங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய நேர்மறையான ஆற்றல் இருக்கிறத நீங்களே உணர முடியும். மனசு சந்தோஷமாக இருந்தாலே உடம்பும் தானே ஆரோக்கியமாக மாறிடும். அந்த ஒரு அதிசயத்தை இந்த 18 நாட்களுக்குள்ள நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள்ளே உருவாகும். அடுத்து 5வது விஷயம், பிரபஞ்சம் உங்களுக்கு புதுமையான சில நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்த போகுது. இவ்வளவு நாளாக அந்த ஒருத்தர் மேலேயே உங்கள் உலகத்தை சுருக்கி வச்சுருந்தீங்க. அவங்க தான் எல்லாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தனால உங்களை சுற்றி இருந்த உண்மையான அன்பை நீங்கள் கவனிக்க தவறி இருக்கீங்க. ஆனால் இப்போது உங்களுக்காகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்ய தயாராக இருக்கிற உண்மையான நண்பர்கள், நல்ல உள்ளங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரப்போகிறாங்க. நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு கிடைக்கும். கடவுள் ஒரு கதவை சாத்தினா நிச்சயமாக இன்னொரு கதவை திறப்பார்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது உங்கள் விஷயத்தில் 100க்கு 100 உண்மையாக போகுது. உங்களுக்கு எந்த வகையிலையும் சரிபட்டு வராத அந்த உறவை கடவுள் உங்களை விட்டு விலக்குறார்னா அதைவிட பல மடங்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையையும் சிறப்பான மனிதர்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். இதை நீங்கள் முழுசாக நம்பலாம். உங்களுக்கான வசந்த காலம் ஆரம்பிச்சிடுச்சு. 6வது ஒரு மிக முக்கியமான விஷயம் நடக்கும். இதுதான் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். உங்களை வேணாம்னு தூக்கி எறிஞ்ச அந்த நபர், உங்களை அலட்சியப்படுத்தி உங்களை விட்டு விலகி போன அந்த நபர் உங்களை தேடி மறுபடியும் திரும்பி வர முயற்சி பண்ணுவாங்க. ஆமாம், இதுதான் நடக்க போகுது. நீங்கள் அவங்க பின்னாலேயே கெஞ்சிக்கிட்டு இருந்த வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத அவங்க, நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு விலகி போன உடனே உங்களை தொடர்பு கொள்ள பல வழிகளில் முயற்சி செய்வாங்க. தொலைபேசியில் அழைப்பாங்க, குறுஞ்செய்தி அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக உங்ககிட்ட பேச ரொம்பவே மெனக்கெடுவாங்க. ஏன்னா உங்களோட அந்த திடீர் மௌனம் அவங்களை ரொம்பவே பயமுறுத்த ஆரம்பிக்கும். அவங்க செஞ்ச தப்பை அவங்க முழுசாக உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக உங்கள் காலடி தேடி வருவாங்க. உங்கள் அன்போட அருமையை அவங்க ரொம்ப ஆழமாக உணர்கிற நேரம் இது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களை ஏற்றுக்கணுமா வேணாமாங்கிறத உங்களுடைய மூளை சொல்கிறத கேட்டு தெளிவாக முடிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்கள் மனசு சொல்கிறதை கேட்டு அந்த மாயையில் விழுந்து ஏமாந்துடாதீங்க. 7வது மற்றும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும். கடவுள் மேலே உங்களுக்கு இருக்கிற பக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாகும். இவ்வளவு நாள் மனுஷங்களை நம்பி ஏமாந்தது போதும், இனிமே நம்மளை படைத்த அந்த இறைவனை மட்டும் நம்புவோம் அப்படிங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு சேரும். நீங்கள் சாமி கும்பிடுற அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி கிடைக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இது நாள் வரைக்கும் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கடவுளை பார்த்து நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் இந்த 18 நாட்களுக்குள்ள உங்களுக்கு விடை கிடைச்சிடும். உங்கள் குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அந்த இறைசக்தி உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறத நீங்கள் ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்கிற ஒரு அசுரபலம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த 7 விஷயங்களும் நடக்கும்போது உங்களோட சுபாவமே மொத்தமாக மாறிவிடும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கண் கலங்கி வருத்தமடைஞ்சு போகிற அந்த பழைய ஆள் இனிமே நீங்கள் கிடையாது. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ பழகிப்பீங்க. உங்களை தேடி வரப்போகிற அந்த நபர் முன்னாடி ரொம்ப கம்பீரமாக நீங்கள் நிற்பீங்க. உங்கள் கண்களில் இருக்கிற அந்த தீர்க்கத்தை பார்த்து அவங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவாங்க. இவ்வளவு நாள் உங்ககிட்ட விளையாண்டவங்க
இனிமே உங்ககிட்ட நெருங்கவே பயப்படுற அளவுக்கு உங்களோட தோற்றம் பேச்சு எல்லாமே ரொம்ப கம்பீரமாக மாறப்போகுது. உங்களை யாருமே இனிமே ஈஸியாக ஏமாத்திட முடியாது. உங்களை நீங்களே செதுக்கிக்கிற ஒரு சிற்பியாக நீங்கள் மாறப்போகிறீங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இனி உங்கள் வாழ்க்கையில் இடம் அப்படிங்கிற ஒரு கராரான முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. துலாம் ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும்னா, உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வரமே உங்களுடைய அந்த அன்பான குணம்தான். எப்போவுமே அன்புக்கு ரொம்பவே ஏங்குவீங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, குறிப்பாக உங்கள் மேலே எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி உங்களுக்கு நீங்களே பல துரோகங்களை பண்ணிக்கிட்டீங்க. உங்களை வார்த்தையால் அடித்தவங்களுக்கு கூட திருப்பி பதில் சொல்ல மனசு வராத அளவுக்கு ஒரு இளகிய மனசு உங்களுக்கு. ஆனால் உங்களோட இந்த மென்மையான குணத்தை தான் சில சுயநலவாதிகள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒருத்தர் கொஞ்சம் அன்பாக பேசிட்டா போதும், அவங்களுக்காக உங்கள் சுய மரியாதையை கூட விட்டு கொடுக்கிற அந்த குணத்தை நீங்கள் இனிமே மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். இப்போது நீங்கள் எடுத்திருக்கிற இந்த விலகல் அப்படிங்கிறது சும்மா யாரையோ பழி வாங்கிறதுக்காக கிடையாது. இது உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிற ஒரு கவசம். இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். உங்களை விட்டு போனவங்க திரும்பி வருவாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அந்த நேரத்தில் உங்கள் மனசு மறுபடியும் கொஞ்சம் ஊசலாட ஆரம்பிக்கும். சரியெல்லாம் மறந்துட்டேன், அவங்களை மன்னிச்சிடலாமா, மறுபடியும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமான்னு உங்கள் மனசு ஏங்கும். ஆனால் அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக விழிப்போடு இருக்கணும். ஒரு தடவை உங்கள் அன்பை கொச்சப்படுத்தி உங்களை ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டவங்களுக்கு நீங்கள் திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் உங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக அமைஞ்சிடும். இந்த 18 நாட்களில் தனிமையில் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த சுயமரியாதை பாடத்தை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. அவங்க எவ்வளவு தான் கெஞ்சினாலும் அழுது உங்கள் முன்னாடி நாடகம் போட்டாலும் உங்கள் முடிவில் நீங்கள் ரொம்பவே உறுதியாக மலை மாதிரி நிற்கணும். நீங்கள் காட்டுற அந்த உறுதி தான் இனிமே உங்களை யாருமே நெருங்கவே பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய மரியாதை உங்களுக்கு தேடி தரப்போகுது. கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு காலகட்டம். சனி பகவானோட பயணம் உங்களுக்கு பல விஷயங்களை ரொம்ப பட்டவர்த்தனமாக ஆணி அரைஞ்ச மாதிரி புரிய வச்சுட்டு இருக்குது. இதனால தான் யார் உண்மையானவங்க, யார் உங்ககிட்ட நடிக்கிறவங்கன்னு உங்களால் இப்போ ரொம்ப தெளிவாக பிரித்து பார்க்க முடியுது. இது நாள் வரைக்கும் இருட்டில் இருந்தவங்களுக்கு இப்போ தான் ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற ஒவ்வொரு புது உறவும் உங்களை ரொம்பவே மதிக்கிற, உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற ஒரு உறவாக தான் இருக்க போகுது. நீங்கள் இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டங்களுக்கு, சிந்திய கண்ணீருக்கு எல்லாம் வட்டியும் முதலுமாக சேர்த்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான சந்தோஷத்தை பிரபஞ்சம் உங்கள் கையில் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் இனிமேல் அந்த பழைய கசப்பான நினைவுகளை நினைச்சிக்கிட்டே உங்களுடைய இந்த அழகான நிகழ்காலத்தை நீங்கள் கொஞ்சமும் வீணாக்கக்கூடாது. உங்களுக்கான சிம்மாசனம் தயாராகிடுச்சு. அதில் போய் கம்பீரமாக உட்கார்ற வேலையை மட்டும்தான் நீங்கள் இனிமே பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரை நீங்கள் இதுவரைக்கும் சந்திச்சிருப்பீங்க, எத்தனையோ அனுபவங்களை கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட உறவு இருக்குது பாருங்கள், அது உங்களை ரொம்பவே ஆழமாக காயப்படுத்திருச்சு. மற்றவங்க செஞ்ச துரோகத்தை விட இவங்க செஞ்சது உங்கள் மனசை ரணமாக்கிடுச்சு. ஏன் அப்படின்னு எப்போவாவது தனிமையில் உட்கார்ந்து நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இது வெறும் சாதாரண சந்திப்பு கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கர்ம வினை இருக்குது. பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச சில விஷயங்களுக்கான கணக்கை தீர்க்கிறதுக்காகவே இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்காங்க. அதனால தான் அவங்க உங்களுக்கு எவ்வளவு வழிகளை கொடுத்தாலும் உங்களால் அவங்களை அவ்வளவு சுலபமாக வெறுக்க முடியலை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த கர்மா இப்போ அதோட முடிவுக்கு வந்துடுச்சு. இனி வரும் நாட்களில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான கணக்கை மொத்தமாக நேர் செஞ்சிட போகுது. அதனால் நீங்கள் இனிமே எந்த கவலையும் பட தேவையில்லை. இனிமே நீங்கள் அவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. உங்களுடைய மௌனம்தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியாக இருக்கணும். அமைதியாக இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிக்கும். என்ன செஞ்சாலும் இவங்க பொறுத்துப்பாங்க, நம்ம பின்னாடி தான் வருவாங்கன்னு ரொம்ப கர்வமாக இருந்தவங்களுக்கு உங்களுடைய இந்த திடீர் மௌனம் ஒரு பெரிய இடி மாதிரி தலையில் விழும். நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம்.
எந்த சண்டையும் போட வேண்டாம், எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். சும்மா அப்படியே விலகி மட்டும் நின்று வேடிக்கை பாருங்க. அவங்களுடைய உண்மையான முகம் என்ன, அவங்க எந்த அளவுக்கு உங்ககிட்ட பல நாடகங்களை ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் அமைதியாக இருக்க அவங்க செய்கிற ஒவ்வொரு தப்பும் அவங்களுக்கே ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, ஒருவேளை நாம் தான் அவங்கள சரியாக புரிஞ்சுக்கலையோ, நாம் முன்கோபப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி உங்கள் மனசுக்குள்ளே எட்டி பார்க்கும். ஏன்னா உங்களுடைய சுபாவம் அப்படி. எப்பவுமே தப்பு உங்கள் மேலே இருக்குமோன்னு தான் முதல்ல யோசிப்பீங்க. அதை நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு 100க்கு 100% சரியான முடிவு தான். நீங்கள் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி பட தேவையில்லை. உங்கள் ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது. உங்களை சுற்றி ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத கவசம் உருவாகி இருக்குது. இனிமேல் யார் நினைச்சாலும் உங்களை அவ்வளவு சுலபமாக காயப்படுத்திட முடியாது. நீங்கள் உங்கள் மனசை கல்லாக்கிட்டு உறுதியாக நிற்க வேண்டிய நேரம் இது. உங்கள் மேலே உண்மையாகவே அன்பும் அக்கறையும் இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளவு நாள் விலகி நின்னாலும் உங்களை எப்படி ஆவது தேடி கண்டுபிடிச்சு வருவாங்க. உங்கள் மௌனத்துக்கான காரணத்தை கேட்பாங்க. ஆனால் அப்படி தேடி வரலன்னா அவங்க உங்களுக்கான ஆளே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இவ்வளவு நாளாக ஒரு மாயைக்குள்ளே வாழ்ந்தது போதும். நிஜத்தை ஏற்றுக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கையிலிருந்து போகிறவங்க போகட்டும்னு விட்டுடுங்க. யார் உங்களுக்காக கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்களோ அவங்களை மட்டும் இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடவே பயணிக்க வைக்கும். அதனால் பழைய நினைவுகளை சுமந்துக்கிட்டு உங்களுடைய நிம்மதியை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இனிமே வரப்போகிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக மாறப்போகுது. நீங்கள் நினைச்சது எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க போகிற ஒரு அற்புதமான காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. இந்த 18 நாட்களில் நீங்கள் கடக்க வேண்டிய இன்னொரு மிகப்பெரிய சவால் உங்கள் மனசு கூட நீங்கள் போடுற அந்த போர் தான். அவங்களை விட்டு விலகிட்டோமே, அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமேனு உங்கள் மனசு ரொம்பவே தவிக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன குறுஞ்செய்தி அனுப்பலாமா, இல்லை அவங்க குரலை ஒரு தடவை மட்டும் கேட்டுட்டு அழைப்பை துண்டிச்சிடலாமான்னு உங்கள் கைகள் தானாகவே துடிக்கும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் மனசை ரொம்பவே இரும்பு மாதிரி மாற்றிக்கணும். ஒருவேளை நீங்கள் அந்த சலனத்துக்கு இடம் கொடுத்து அவங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பின அந்த சுயமரியாதை கோட்டை சுக்குநூறாக உடைஞ்சிடும். அவங்க மறுபடியும் உங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போதெல்லாம் அவங்க உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, என்னென்ன வார்த்தைகள் சொல்லி உங்களை காயப்படுத்தினாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்கள். அந்த வலி உங்கள் மனசில் ஒரு வைராக்கியத்தை உருவாக்கும். துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கான மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க காத்துக்கிட்டு இருக்கார். இவ்வளவு நாளாக அவங்களுக்காகவே செலவு பண்ண உங்கள் நேரம், உங்கள் உழைப்பு, உங்கள் பணம், இது எல்லாத்தையும் இப்போ உங்களுக்காகவே நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை நீங்களே அழகுபடுத்திக்க ஆசைப்படுவீங்க. புதுசாக உடைகள் வாங்கிறது, உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றது, உங்களுக்கு அமைதி தர்ற இடங்களுக்கு பயணம் செய்கிறதுன்னு உங்கள் வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட கிளி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த கூண்டு உடைக்கப்பட்டுடுச்சு. இனிமே இந்த பரந்த வானத்தில் நீங்கள் சுதந்திரமாக சிறகடித்து பறக்க போகிறீங்க. உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தையும் புன்னகையையும் பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. இவ்வளவு நாள் வாடி போயிருந்த முகமா இது இப்போ இவ்வளவு பிரகாசமாக இருக்குன்னு எல்லாரும் உங்கள் கிட்டையே வந்து கேட்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கே சொல்லியே ஆகணும். இந்த 18 நாட்களில் பிரபஞ்சம் உங்களை ரொம்பவே ஆழமாக சோதிக்கும். உங்களை விட்டு போனவங்க திடீர்னு உங்கள் கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிற மாதிரி, உங்கள் மேலே ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி சில நாடகங்களை அரங்கேற்றுவாங்க. நீங்கள் உண்மையாகவே மாறிட்டீங்களா, இல்லை உங்களுடைய பழைய பலவீனமான மனசு அப்படி தான் இருக்கான்னு சோதித்து பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளை பிரபஞ்சம் உருவாக்கும். அந்த வலையில் நீங்கள் மறுபடியும் விழுந்துடக்கூடாது. அவங்க உங்ககிட்ட வந்து நான் திருந்திட்டேன், இனிமே உங்களை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறினாலும் நீங்கள் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கக்கூடாது.
ஏன்னா பாம்பு எப்போவுமே சட்டை தான் மாற்றுமே தவிர அதோட விஷத்தை ஒருபோதும் மாற்றிக்காது. இதை நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான எதிர்காலத்தை இந்த மாதிரி சாதாரண மனிதர்களுக்காக தயவு செஞ்சு இழந்துடாதீங்க. உங்களுடைய ராசி ஒரு தராசு சின்னத்தை கொண்டது. அதனாலேயே எப்போவுமே ஒரு நியாய தர்மத்தோடு தான் நீங்கள் நடப்பீங்க. நீங்கள் செஞ்சது எதுவுமே தப்பு கிடையாது. உங்களுடைய அன்பு ரொம்பவே உண்மையானது அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான நம்பிக்கை உங்களுக்குள்ள எப்போவுமே இருக்கணும். இவ்வளவு நாள் மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும். இனி வரப்போகிற நாட்கள் உங்களுக்கானது. இந்த 18 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையப்போகுது. நான் மேலே சொன்ன அந்த 7 விஷயங்களும் ஒவ்வொன்றா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் கனவா இல்லை, நிஜமான கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறைய பொழிய போகுது. நீங்கள் இழந்த அத்தனை சந்தோஷங்களும் நிம்மதியும் பல மடங்காக பெருகி உங்கள் கைக்கு வரப்போகுது. அந்த இறைவனோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. தைரியமாக இருங்க. உங்களுக்கான வெற்றி மிக பக்கத்தில் வந்துடுச்சு. என் அன்பான துலாம் ராசி உறவுகள் ஒவ்வொருத்தருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். உங்களுடைய பொறுமையை ரொம்பவே சோதித்த அந்த நபர் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த வகையிலையும் ஒரு ஆதிக்கம் செலுத்த முடியாது. இனி வரும் நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பு முற்றிலுமாக உங்களுக்கு சாதகமாக மாறுறதுனால இவ்வளவு நாளாக அவங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்க கூட உங்களை தேடி வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இந்த விரிசல்கள் எல்லாம் முழுசாக சரியாகிடும். அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லும்போது நீங்கள் அவங்க மேலே கோபப்பட்டு சண்டை போட்டிருப்பீங்க. அவங்களுக்காக உங்கள் சொந்த பந்தங்களை கூட நீங்கள் பல நேரங்களில் பகைச்சிக்கிட்டீங்க. ஆனால் இப்போதான் அவங்க சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உரைக்க ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே எவ்வளவு உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு புரிஞ்சுக்கிற நேரம் இது. இன்னொரு முக்கியமான மாற்றமும் இந்த நேரத்தில் நடக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு பெரிய வசீகரம் உண்டாகும். எவ்வளவு நாளாக நீங்கள் என்ன பேசினாலும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க இனிமேல் நீங்கள் பேச ஆரம்பித்தாங்க ரொம்ப கவனமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய யோசனைகளை எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களை இவ்வளவு நாள் முட்டாள்னு நினைச்சவங்க முன்னாடி உங்களுடைய உண்மையான அறிவு திறமையை நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே தீர்க்கமாக, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ரொம்ப சரியாக இருக்கும். உங்களை ஏமாத்தின அந்த நபர் இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து ரொம்பவே பொறாமைப்பட போகிறாங்க. நம்ம செஞ்ச ஒரு தப்பால் இவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை இழந்துட்டோமேன்னு அவங்க ரத்தம் கண்ணீர் வடிக்க போகிறது உறுதி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்படுற மாற்றம் அவங்களை இன்னும் ரொம்பவே கடுப்பேற்றும். நீங்கள் அவங்களை விட்டு விலகுனதுக்கு அப்புறம் உங்கள் கைக்கு வர்ற பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா உங்களுடைய முழு சிந்தனையும் இப்போ பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறத நோக்கி தான் முழுசாக திரும்பி இருக்கு. உங்களுடைய அந்த நேர்மறையான எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களையும் உங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமாக அடைபடாமல் இருந்த கடன்கள் எல்லாம் சட்டுன்னு அடைப்படும். வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் நினைச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கிற ஒரு ராஜ வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. இந்த 18 நாட்களில் நீங்கள் பார்க்க போகிற இந்த வளர்ச்சி உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு ஒரு பெரிய சவுக்கடியாக அமையப்போகுது. அவங்க கண்ணு முன்னாடியே நீங்கள் ரொம்ப கெத்தா ராஜ நடையில் நடந்து போக போகிறீங்க. அதனால் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை உங்கள் மனசை ரொம்பவே அமைதியாக வச்சுக்கிறது மட்டும்தான். பழைய குப்பைகளை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பாக அமையப்போகுது, நான் ரொம்ப தைரியமான ஆள் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பல தடவை சொல்லிக்கோங்க. நேர்மறையான வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் பண்ணும். யாருக்காகவும் உங்களுடைய சிரிப்பை விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அழிக்க நினைச்சவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போவாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையே
உங்களுடைய அந்த சந்தோஷமான முகமும் அலட்சியமான பார்வையும் தான். இனிமே உங்ககிட்ட எந்த நாடகமும் பலிக்காதுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வகுத்து வச்சிருக்கிற இந்த அழகான பாதையில் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம ரொம்ப கம்பீரமாக நடந்து போய்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற இன்னொரு பிரம்மாண்டமான ஆச்சரியம் என்ன தெரியுமா? உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களை குறை சொன்னவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து நிற்க போகிறாங்க. இவ்வளவு நாளாக அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம், உங்களை காயப்படுத்தின விதம், இது எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு வேடிக்கையாக தான் இருந்துச்சு. சில பேர் உங்கள் முன்னாடியே உங்களை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு அறிவே கிடையாதா, இப்படி ஒருத்தர் பின்னாடி போய் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்களேன்னு உங்களை ரொம்பவே விமர்சனம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் காட்ட போகிற அந்த அதிரடியான மாற்றம், உங்களுடைய அந்த அசைக்க முடியாத மௌனம் உங்களை விமர்சனம் செஞ்சவங்களுடைய வாயை மொத்தமாக அடைச்சிடும். ரொம்ப சாதாரணமாக நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து ஒரு பெரிய மரியாதையோட தலை வணங்க போகிறாங்க. உங்களுடைய அந்த பொறுமைக்கும் விட்டு கொடுக்கும் குணத்துக்கும் இது நாள் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் இப்போ முழுசாக கிடைக்க போகுது. இனி ஏற்பட போகிற கிரக மாற்றங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை மட்டுமில்லாமல் உங்களுடைய ஒட்டுமொத்த தோற்றத்திலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் முகத்தில் இருந்த அந்த சோகம், களைப்பு எல்லாமே மாறி ஒரு புதுமையான தேஜஸ் உண்டாகும். உங்கள் கூட பார்க்குறவங்களுக்கே திடீர்னு இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு வசீகரமாக மாறிட்டீங்கன்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய தோற்றம் மாறப்போகுது. மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் இறங்கினாலே உடம்புல ஒரு பெரிய புத்துணர்ச்சி வந்துடும். உங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்க ஆரம்பிக்கும்போது உங்களுடைய உடம்பை, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்பவே கவனமாக பார்த்துக்க ஆரம்பிப்பீங்க. இந்த மாற்றம் உங்களை சுற்றி இருக்கிற நேர்மறையான ஆற்றலை இன்னும் அதிகமாக்கி உங்களுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் இந்த காந்த சக்தி மூலமாக ஈர்க்க வைக்கும். இது ஒரு உண்மையான மறுபிறவி மாதிரி உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க போகிற இன்னொரு வரம், நீங்கள் எடுத்த காரியத்தில் கிடைக்க போகிற அபாரமான வெற்றி. எவ்வளவு நாளாக நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு அடி முன்னாடி வச்சா 4 அடி பின்னாடி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதனால் இப்போது அந்த தடைகள் எல்லாமே சுக்கு நூறாக உடைய போகுது. நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறப்போகுது. உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் வந்து குவியும். நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே ரொம்ப சுலபமாக, ரொம்ப வேகமாக நடக்கப் போகுது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த எதிர்மறையான சக்தி அந்த நபர் மூலமாக உங்களை விட்டு மொத்தமாக விலகிடுச்சு. உங்களை கட்டி போட்டிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத சங்கிலி இப்போ உடைக்கப்பட்டுடுச்சு. இனிமே உங்கள் வெற்றியை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய முடிவில் இருந்து நீங்கள் பின்வாங்கவே கூடாது. சில நேரங்களில் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கிட்டையாவது மனசு விட்டு பேச மாட்டோமான்னு தோணும். அந்த மாதிரி நேரங்களில் உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட போய் உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க. உங்களுக்கான ஆறுதலும் தேறுதலும் அந்த இறைவன்கிட்ட இருந்து மட்டும்தான் முழுமையாக கிடைக்கும். மனுஷங்களை நம்பி நீங்கள் ஏமாந்தது போதும். இனிமே உங்களுடைய ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் உங்ககிட்ட அன்பாக பேசினாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமான்னு யோசித்து பழகுங்க. எல்லார்கிட்டையும் உங்கள் மனசை திறந்து காட்டி உங்களுடைய பலவீனத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறாதீங்க. ஒரு இரும்பு கோட்டை மாதிரி உங்கள் மனசை நீங்கள் மாற்றிக்கணும். அந்த கோட்டைக்குள்ளே யார் வரணும், யார் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த சாவியை உங்கள் கைக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும். இந்த 18 நாட்களுக்குள்ளே நீங்கள் கற்றுக்க போகிற இந்த பாடம் உங்கள் ஆயுசுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறப்போகுது. உங்களை விட்டு விலகிப்போன அந்த நபர் உங்களை தூரத்தில் இருந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அழுதுகிட்டு அவங்களுக்காகவே உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்பீங்கன்னு தப்பு கணக்கு போட்டு அவங்களுக்கு உங்களுடைய இந்த புதுவிதமான வளர்ச்சி ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். நம்ம நினைச்சது ஒன்று, ஆனால் இங்கே நடக்கிறது வேற ஒன்றா இருக்கேன்னு அவங்க ரொம்பவே குழம்பி போவாங்க. உங்கள் சந்தோஷத்தை அவங்களால கொஞ்சமும் தாங்கிக்க முடியாது. அதுக்காகவே ஏதாவது ஒரு வழியில் மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு
உங்கள் நிம்மதியை கெடுக்கலாம்னு கூட சில நயவஞ்சகமான திட்டங்களை போடுவாங்க. ஆனால் நான் அடித்து சொல்கிறேன், அவங்க போடுற எந்த திட்டமும் இனிமே உங்ககிட்ட கொஞ்சமும் எடுபடாது. ஏன்னா உங்களுக்கான உள்ளுணர்வு இப்போ ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக மாறி இருக்கு. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய எச்சரிக்கை மணி அடிக்க ஆரம்பிக்கும். யார் எந்த நோக்கத்தோடு உங்ககிட்ட பழகுறாங்க அப்படிங்கிறத அவங்க முகத்தை பார்த்த உடனே நீங்கள் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்ட கண்ணீருக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அர்த்தம் கிடைக்க போகிற காலகட்டம் இது. சில நேரங்களில் நீங்கள் இருட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலைன்னு சொல்லி ரொம்பவே கதறி அழுது இருக்கிறீங்க. அந்த அழுகைக்கு எல்லாம் இப்போ பிரபஞ்சம் ஒரு பெரிய பரிசு உங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கு. உங்களுடைய அந்த தூய்மையான மனசுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய அங்கீகாரம்தான் இனி வரப்போகிற நாட்கள். குறிப்பாக இனி வரும் நாட்களில் நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி கூட உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தேடித்தரும். உங்களை யாரெல்லாம் நிராகரித்தாங்களோ அவங்க முன்னாடியே நீங்கள் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிறீங்க. உங்கள் நிழல் கூட இனிமே யாருக்கும் அடிமையாக இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. அதே மாதிரி தொழில் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே புதிய முயற்சிகள் எடுக்க போகிறீங்க. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஆடை வியாபாரம், உங்களுக்கான ஒரு சொந்த நிறுவனம் தொடங்குறது, இது எல்லாமே இப்போ ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் வெற்றி அடைய போகுது. நீங்கள் உங்கள் சொந்த கற்பனையில் புதுமையாக வடிவமைக்கிற ஒவ்வொன்றும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெறும். உங்களுடைய அந்த கலைத்திறமைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகுது. பணம் உங்கள் கைக்கு தாராளமாக வர ஆரம்பிக்கும் போது உங்களை சுற்றி சில போலி உறவுகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திடீர்னு உங்கள் மேலே ரொம்ப பாசம் காட்டுற மாதிரி யாராவது வந்தால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே பழகுங்க. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கராராக இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்காவது உதவி பண்ண போய் பணத்தையும் இழந்து அந்த உறவையும் இழந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு தப்பை மறுபடியும் நீங்கள் பண்ணிக்கக்கூடாது. உழைக்கிற பணம் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் மட்டும்தான் பயன்படணும். யாருடைய கண்ணீருக்கும் இனிமே நீங்கள் இறக்கப்படக்கூடாது. நீங்கள் இவ்வளவு நாளாக ஒருத்தரை நம்பி உங்களுடைய மொத்த அடையாளத்தையும் இழந்து நின்னீங்க. ஆனால் இனிமே நீங்கள் தான் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக ஒரு முன்னுதாரணமாக மாறப்போகிறீங்க. உங்களுடைய இந்த மாற்றத்தை பார்த்து பல பேர் ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. ஒரு மனுஷன் இவ்வளவு சீக்கிரமாக எப்படி மாற முடியும்னு உங்களை பார்த்து பல பேர் பாடம் கற்றுக்குவாங்க. உங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் இப்போ உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் அவங்களை பழிவாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையாக இருக்க போகுது. அதனால் உங்களுடைய முழு கவனத்தையும் உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் வைங்க. இந்த பிரபஞ்சம் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் எப்பவுமே ஒருத்தருக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காது. எவ்வளவு பெரிய இருட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் வந்தே தீரணும் இல்லையா? அந்த வெளிச்சம்தான் இனி வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கப் போகுது. இவ்வளவு நாளாப்பட்ட அவமானங்கள், உதாசீனங்கள், நீங்கள் சிந்திய கண்ணீர், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய பொற்காலத்தை இந்த 18 நாட்கள் உங்களுக்கு வாரி வழங்கப் போகுது. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, உங்களை யார் ஒரு அற்பமாக நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. உங்கள் நிம்மதியை கெடுத்தவங்க இப்போ அவங்களோட சொந்த நிம்மதியை இழந்து தவிக்க போகிறாங்க. இது கர்மாவோட சுழற்சி. இதில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தில் ரொம்ப விழிப்போட இருக்கணும். இந்த 18 நாட்களில் உங்கள் மனசு ரொம்பவே லேசாக இருக்கணும். ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் பழைய ஞாபகங்கள் அப்பப்போ ஒரு அலை மாதிரி வந்து உங்களை சீண்டி பார்க்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்மளை பற்றி நினைப்பாங்களா, இல்லை நம்மளை முழுசாக மறந்துட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க உங்கள் மனசு ரொம்பவே துடிக்கும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் மனசை ரொம்ப கட்டுப்பாட்டோடு வச்சுக்கணும். உங்களுடைய அந்த இளகிய மனசையும் இரக்க குணத்தையும் பயன்படுத்தி மறுபடியும்
அவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி உறுதியாக நிற்கணும். அவங்க போடுற எந்த கண்ணீர் நாடகத்துக்கும் நீங்கள் மயங்கிடவே கூடாது. ஒருவேளை நீங்கள் மறுபடியும் இறங்கி போயிட்டீங்கன்னா திரும்பவும் அதே நரகத்துக்குள்ளே நீங்களே போய் விழுகிற மாதிரி ஆயிடும். இதை உங்கள் மனசில் ஒரு மந்திரம் மாதிரி எப்போவுமே பதிய வச்சுக்கோங்க. உங்களுடைய தொழில் மற்றும் பொருளாதார நிலைமையில் ஒரு அசுர வளர்ச்சி ஏற்பட போகுது. சுற்றி இருந்த அந்த எதிர்மறை ஆற்றல் மொத்தமாக விலகிட்டதுனால இப்போ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள், குறிப்பாக ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வேலைகளோ அல்லது புதுசாக நீங்கள் உருவாக்குற திட்டங்களோ எல்லாமே உங்களுக்கு பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்கும். நீங்கள் சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய அசாத்தியமான திறமையை பார்த்து வாயடைச்சு போவாங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆனால் தட்டி பறிக்கப்பட்ட அந்த அங்கீகாரம் உங்களை தேடி வரும். உங்கள் கையில் காசு பணம் ரொம்ப சரளமாக புரள ஆரம்பிக்கும். அந்த பணவரவு உங்கள் வாழ்க்கை தரத்தை பல மடங்கு உயர்த்த போகுது. என் அன்பான துலாம் ராசி உறவுகள் ஒவ்வொருத்தருக்கும் நல்லாவே தெரியும் கிரகங்களுடைய சஞ்சாரம் எந்தளவு துல்லியமாக நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யும்னு. உங்கள் ராசிக்கு இப்போ வந்திருக்கிற இந்த ராஜயோகம் ரொம்ப சாதாரணமானது கிடையாது. நீங்கள் பல வருஷமாக ஆசைப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை அடைவதற்கான பொன்னான நேரம் இது. உங்களை யாருக்கெல்லாம் முட்டாள்னு தோணுச்சோ, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு யார் உங்களை கேலி பண்ணாங்களோ, அவங்க முன்னாடி நீங்கள் உங்களுடைய அறிவாளித்தனத்தை ஆணித்தரமாக நிரூபிக்க போகிறீங்க. உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் ஒரு தனி மரியாதை கிடைக்கும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை தட்டாமல் கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு உருவாகும். உங்களை தூக்கி எறிஞ்சவங்க இப்போ உங்களை பார்த்து பொறாமையில் பெருமூச்சு விட போகிறாங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்குன்னா வட்டியும் முதலுமா பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகுது. அதை வாங்கிறதுக்கு உங்கள் கைகளை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. இந்த 18 நாட்களில் நீங்கள் சந்திக்க போகிற இன்னொரு முக்கியமான சவால் என்ன தெரியுமா? உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள தைரியம் இல்லாத அந்த நபர் உங்களுக்கு நெருக்கமானவங்க மூலமாக உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க. பொதுவான நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ உங்ககிட்ட தூது விடுவாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரியாக சாப்பிடுறது கூட கிடையாது, உங்களுக்காக ரொம்பவே ஏங்குறாங்கன்னு சொல்லி உங்கள் மனசை மறுபடியும் கரைக்க பார்ப்பாங்க. அந்த வலையில் நீங்கள் ரொம்ப சுலபமாக விழுந்துருவீங்கன்னு அவங்க ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. ஆனால் அங்கே தான் நீங்கள் உங்களுடைய உண்மையான பலத்தை நிரூபிக்கணும். யார் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு ரொம்ப தீர்க்கமாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடுங்க. உங்களுடைய இந்த உறுதி அவங்களை இன்னும் அதிகமாக பயமுறுத்தும். இவ்வளவு நாள் நம்ம கையில் ஒரு பொம்மை மாதிரி இருந்தவங்க இப்போ இவ்வளவு தைரியமாக எப்படி பேசுகிறாங்கன்னு நினச்சி அவங்க ரொம்பவே ஆடி போயிடுவாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களுடைய சுழற்சி உங்களுக்கு சாதகமாக மாறுறதுனால குரு பகவானுடைய முழுமையான பார்வையும் உங்கள் ராசி மேலே விழப்போகுது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. இவ்வளவு நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த இருள் மொத்தமாக விலகி ஒரு பிரகாசமான சூரிய உதயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். உங்களுடைய இலக்கு என்ன, நீங்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த தேவையில்லாத சிந்தனைகளை உங்கள் மூளையில் இருந்து மொத்தமாக அழிச்சிடுங்க. உங்களுடைய கவனம் சிதறாமல் இருந்துச்சுன்னா இந்த 18 நாட்களுக்குள்ளே நீங்கள் அடையக்கூடிய வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் தொட்டது எல்லாமே துலங்கும். உங்களுக்கான அந்த அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாமே ஒன்று ஒன்றா திறக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் உங்களை ஏமாத்தினவங்க வேற ஒருத்தர் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணுங்கிறனே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில விஷயங்களை செய்வாங்க. இது எல்லாமே உங்களை சீண்டி பார்க்கறதுக்காக அவங்க போடுற ஒரு நாடகம்தான். அதை பார்த்து நீங்கள் பொறாமைப்படணும், அவங்க பின்னாடி மறுபடியும் ஓடி போய் நிற்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அதனால் நீங்கள் அதை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோடு கடந்து போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு எதிர்வினையும் காட்டலை அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க போடுற திட்டம் எல்லாமே தவிடுபடியாகிவிடும். நம்ம என்ன செஞ்சாலும்
இவங்களை அசைக்கக்கூட முடியலையேன்னு அவங்க ரொம்பவே விரக்தி அடைய ஆரம்பிப்பாங்க. உங்களை நிம்மதி இழக்க செய்யணும்னு நினைச்சவங்க அவங்களோட சொந்த நிம்மதியை இழந்து பித்து பிடிச்ச மாதிரி அலைய போகிறாங்க. இதுதான் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய தண்டனை. துலாம் ராசிக்காரர்கள் எப்பவுமே நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நீங்கள் செஞ்சது எதுவுமே தப்பு கிடையாது. உங்களுடைய அன்பு ரொம்பவே தூய்மையானது. அதனாலேயே இந்த பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. நீங்கள் இழந்த பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நிம்மதியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் விட பல மடங்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. உங்களை சுற்றி இப்போ ரொம்ப அழகான நேர்மறையான ஒரு வட்டம் உருவாகி இருக்குது. இந்த வட்டத்துக்குள்ளே உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இனிமே அனுமதி இருக்கணும். யார் வந்தாலும் அவங்கள ரொம்ப சுலபமாக நம்பி இடம் கொடுத்துடாதீங்க. கொஞ்ச நாள் அவங்களை கவனிங்க. அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்கள் முடிவு எடுங்க. உங்களுடைய இந்த நிதானம்தான் இனிமே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துரோகமும் நடக்காமல் உங்களை ஒரு பெரிய அரண் மாதிரி பாதுகாத்து நிற்க போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். இவ்வளவு நாள் அவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. காலையில் கண்ணு முழிச்சதில் இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அவங்க நினைப்பாகவே இருந்திருக்கும். அவங்க சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களான்னு அவங்கள பற்றியே யோசித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறந்துட்டீங்க. ஆனால் இனிமேல் நடக்க போகிற அதிசயமே வேற. உங்கள் மனசில் இருந்து அவங்களுடைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக அழிய ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக உங்களை பற்றின சிந்தனை அதிகமாக வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன சாதிச்சிருக்கோம், நம்மளை பெற்றவங்களுக்காக நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற உண்மையான அக்கறை உங்களுக்குள்ள துளிர்விட ஆரம்பிக்கும். நம்ம எப்படி இவ்வளவு முட்டாளாக இருந்தோம்னு நினச்சி நீங்களே சில சமயம் தனியாக உட்கார்ந்து சிரிப்பீங்க. இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசே உங்களுடைய இழந்த சுய மரியாதையை நீங்கள் திரும்ப பெறுவது தான். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. எவ்வளவு நாளாக உங்கள் உடம்புல ஒரு பெரிய சோர்வு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு ஈடுபாடு இருந்திருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு விதமான களைப்பு உங்கள் முகத்தில் அப்பி இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த உறவை விட்டு விலகி நிற்கும்போது உங்கள் உடம்பில் ஒரு புது இரத்தம் பாயிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. சுக்கிர பகவானுடைய அருளால் உங்கள் முகத்தில் ஒரு பெரிய தேஜஸ் உண்டாகும். உங்களை நீங்களே பார்க்கும்போது இவ்வளவு அழகாக நாம் இருக்கோமே அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உங்களை பார்க்கிற மற்றவங்களுக்கும் உங்களுடைய இந்த மாற்றம் ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். என்ன திடீர்னு இவ்வளவு பிரகாசமாக மாறிட்டீங்க, உங்கள் முகத்தில் என்ன இப்படி ஒரு கலை வந்திருக்குன்னு உங்களை பார்க்குறவங்க எல்லாரும் ஆச்சரியமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களை சுற்றி ஒரு பெரிய நேர்மறையான காந்த சக்தி உருவாகி நல்ல நல்ல மனிதர்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இழுத்து கொண்டு வரப்போகுது. உங்களை நிராகரித்த அந்த நபர் இப்போ ஒரு பெரிய நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படியும் அவங்க பின்னாடி வருவீங்கன்னு அவங்க போட்ட கணக்கு மொத்தமாக தப்பாகிடுச்சு. உங்களோட அந்த மௌனம் அவங்களை ரொம்பவே வதைக்க ஆரம்பிக்கும். அவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் உங்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல அப்படிங்கிறத அவங்களால ஜீரணிக்கவே முடியாது. இவங்க செஞ்ச தப்பு எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி ஒரு சினிமா படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நம்ம கையாலேயே தூக்கி எறிஞ்சிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி நிம்மதியாக தூங்க விடாது. அவங்க சாப்பிடும்போது, தூங்கும்போது, நடக்கும்போது எல்லா நேரத்திலையும் உங்கள் ஞாபகம்தான் அவங்களை வாட்டி வதைக்கும். நீங்கள் கொடுத்த அந்த நிபந்தனையற்ற அன்பை அவங்க வேற யாருக்கிட்டையும் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த ஏக்கம் அவங்களை உருக வைக்கும். இந்த 18 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்த காலமாக அமையப்போகுது. இதுவரைக்கும் உங்கள் திறமையை முடக்கி வச்சிருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத தடைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைய போகுது. வேலை பார்க்கிற இடத்திலேயா இருந்தாலும் சரி, இல்லை சொந்தமாக நீங்கள் பார்க்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வளர்ச்சி ஒரு அசுர வேகத்தில் இருக்க போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே சரியாக அமைஞ்சு உங்களுக்கு பெரிய அளவில் பணமழையை பொழிய வைக்க போகுது. உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடியே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீங்க. உங்கள் கைக்கு தாராளமாக பணம் வர ஆரம்பித்த உடனேயே உங்களை சுற்றி இருந்தவங்களுடைய பார்வையும் மாறிடும். உங்களை ரொம்ப மதிக்க ஆரம்பிப்பாங்க.
இவ்வளவு நாளாக நீங்கள் யாருடைய அன்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ இனிமே அந்த நிலைமை உங்களுக்கு வரவே வராது. பிரபஞ்சம் உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்க முடிவு பண்ணிடுச்சு. பல வருஷமாக உங்களுக்குள்ளே அடக்கி வச்சிருந்த அந்த திறமைகள் எல்லாம் ஒரு எரிமலை மாதிரி வெடித்து வெளியே வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அல்லது நீங்கள் புதுசாக கற்பனை பண்ணி உருவாக்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகிற நேரம் இது. எவ்வளவு நாளாக மற்றவங்களுக்காகவே உழைச்சி ஓடாய் தேஞ்சு போன நீங்கள் இனிமேல் உங்கள் சொந்த முன்னேற்றத்துக்காக உழைக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு சொந்த தொழில் தொடங்கணும், உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அந்த நபர்னால் ஏற்பட்ட மன உளைச்சலால் நீங்கள் அதையெல்லாம் கிடப்பில் போட்டு வச்சுருப்பீங்க. இப்போது அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டுடுச்சு. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்காக ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நீங்கள் நிச்சயமாக உருவாக்குவீங்க. உங்களுடைய அந்த நேர்மையான உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய வெற்றியை பரிசாக கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க இப்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெறுமையை உணர ஆரம்பிப்பாங்க. உங்களை மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுடைய நிறை குறைகளை அப்படியே ஏற்றுக்கிட்டு அன்பு காட்டுற ஒரு ஜீவனை அவங்களால இனிமே எந்த ஜென்மத்திலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அவங்க கூட இருந்தப்ப உங்கள் அருமை அவங்களுக்கு தெரியலை. உங்களை ஒரு சாதாரண ஆளாக நினச்சி உதாசீனப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அவங்களை விட்டு பல மைல் தூரம் விலகி போனதுக்கு அப்புறம்தான் உங்களுடைய உண்மையான மதிப்பு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் இல்லாத அந்த வெற்றிடத்தை அவங்களால எதை வச்சு நிரப்பவே முடியாது. அவங்கக்கிட்ட அன்பாக பேசினா கூட நீங்கள் காட்டின அந்த உண்மையான அன்புக்கு முன்னாடி அது ரொம்ப போலியாக தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு நினைவுகள் அவங்களை ஒவ்வொரு வினாடியும் ஒரு நிழல் மாதிரி பின்தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு பழிவாங்கும் படலமும் நடத்த தேவையில்லை. உங்களுடைய இந்த திடீர் விலகலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆயுள் தண்டனை தான். நீங்கள் இப்போ எடுத்திருக்கிற இந்த முடிவு உங்கள் எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய பலமாக அமையப்போகுது. துலாம் ராசிக்காரர்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதையை பார்த்து நாளைக்கு பல பேர் உங்களை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்குவாங்க. எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இவ்வளவு பெரிய துரோகத்தை சந்திச்சும் ஒரு மனுஷன் இப்படி மீண்டு வந்து ஜெயிக்க முடியுமான்னு எல்லாரும் உங்களை பார்த்து வியக்க போகிறாங்க. உங்களுடைய இந்த வெற்றி பயணம் அவ்வளவு சுலபமாக நடந்துடலை. அதுக்கு பின்னாடி நீங்கள் சிந்திய கண்ணீர், தூங்காத ராத்திரிகளில் நீங்கள் அனுபவித்த வலி எல்லாமே இருக்கா. ஆனால் அந்த வலிகள் தான் உங்களை இப்போ ஒரு வைரம் மாதிரி பட்டை தீட்டி இருக்குது. இனிமே உங்களை யார் நினைச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் உடைச்சிட முடியாது. ஒரு பெரிய மலை மாதிரி நீங்கள் உறுதியாக நிற்க போகிறீங்க. இனி வரப்போகிற நாட்களில் உங்கள் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் குடியேறப்போகுது. இவ்வளவு நாளாக உங்களை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்ட உங்கள் அப்பா அம்மா இல்லை, உங்கள் உடன் பிறந்தவர்கள் முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. நம்ம பிள்ளை மறுபடியும் பழைய மாதிரி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு பல கோடி சொத்து கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் ரொம்ப தடபுடலாக நடக்க போகுது. நீங்கள் இழந்த அந்த குடும்ப நிம்மதியை சுக்கிர பகவான் மறுபடியும் உங்களுக்கே திருப்பி கொடுக்க போகிறார். உங்களை விட்டு போன அந்த நபர் இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து தவிச்சு போவாங்க. நம்மளால் இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியலை, ஆனால் இப்போது அவங்க நம்ம இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்களேன்னு நினச்சி அவங்க ரொம்பவே புழுங்கி சாக போகிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அடிதான். உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் தரப்போகிற இந்த பிரம்மாண்டமான பலன்களை நீங்கள் முழுசாக அனுபவிக்கணும்னா முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சு ஆகணும். தனியாக வாழ முடியுமா, மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இனிமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் யாருமே யாருக்காகவும் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் தனியாக பிறந்தீங்க, தனியாக தான் சாதிக்க போகிறீங்க. உங்களை விட்டு போனவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்க போகிறீங்க. அந்த நபர் செஞ்ச மிகப்பெரிய தப்பே உங்களோட அமைதியையும் பொறுமையையும் அவங்களோட பலவீனம்னு தப்பாக நினைச்சது தான். ஆனால் அமைதியாக இருக்கிற கடலுக்கு அடியில் தான்
மிகப்பெரிய சுனாமி உருவாகும் அப்படிங்கிறத அவங்க கூடிய சீக்கிரமே ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவாங்க. எனவே எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுடைய கண்ணீர் ஒரு சொட்டு கூட வீணாகக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆளுமை திறனை முழுசாக வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. புதுசாக நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யுங்க. நல்ல மனிதர்களை சந்திங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வியாபார மூளையை தட்டி எழுப்புங்க. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக ஆரம்பிக்கணும்னு நினைச்ச அந்த ஆடை வடிவமைப்பு சார்ந்த தொழிலோ இல்லை வேறு எந்த சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதை முழு மூச்சோட எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இப்போவே தொடங்குங்க. ஏன்னா இந்த 18 நாட்களில் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு சின்ன அடியும் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி பிரம்மாண்டமாக வளரப்போகுது. உங்கள் பேரை சொன்னாலே எல்லாரும் ரொம்ப மரியாதையாக பார்க்குற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து சமூகத்தில் பல மடங்கு உயரப்போகுது. உங்களுக்கான அந்த சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்குது. அதில் போய் கம்பீரமாக உட்கார்ற வேலையை மட்டும் இனிமே நீங்கள் பாருங்கள். இனி வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒவ்வொரு சின்ன நல்ல விஷயத்தையும் ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாற்றுங்க. உங்களுக்குள்ள இப்போது ஒரு பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு வந்துருச்சு. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து ஒரு நிழல் மாதிரி உங்களை பாதுகாத்து நீங்கள் போக வேண்டிய சரியான பாதையில் உங்களை வழிநடத்தி கூட்டிட்டு போக போகுது. இனிமே எந்த ஒரு தடங்கல்கள் வந்தாலும் அதை பார்த்து பயந்து ஓடாமல் நெஞ்சை நிமிர்த்தி நின்று ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ளுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய வெளிச்சத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு நான் இறைவன்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. சந்தோஷம், செல்வம், மன நிம்மதி இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைச்சு நிற்க போகுது. இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவையும் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசுர தைரியத்தையும் கொடுத்துருக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே நேர்மறையாக மட்டும்தான் இருக்கணும். நல்லதே நினைப்போம், நிச்சயமாக நல்லதே நடக்கும். 40 வருஷம் வாழ்க்கையை காப்பாற்ற போகுது. 20 வருஷம் பாதுகாப்பாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு நடக்கப் போகும் நல்ல மாற்றங்கள் எந்த தடையுமின்றி நிறைவேற ஒரு சிறு பரிகாரம் சொல்கிறேன். துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானுக்கு உகந்த ஸ்ரீரங்கநாதரை அல்லது மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமைகளில் மனதார வழிபடுவது மிகவும் சிறப்பானது. வாரந்தோறும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தபோது பசுவுக்கு அகத்திக்கீரை அல்லது வெல்லம் கலந்த பச்சரிசி கொடுப்பது உங்கள் வாழ்வில் உள்ள இருளை நீக்கி மென்மேலும் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும். இறைவனோட முழுமையான ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.